கைஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். ஷாஹி மட்டன் குருமா பண்ணலாமா? பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சின்ன ஜீரகம், பெப்பர்கார்ன்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு காஷ்மீரி ரெட் சில்லி, கொத்தமல்லி 1 ஸ்பூன் இவ்வளோத்தையும் போட்டு ஹாஃப் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. வெள்ளைக்கடலை ஆட் பண்ணி ஃபுல்லாகவே ரோஸ்ட் பண்ணிவிட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இனி நமக்கு ஃப்ரைட் ஆனியன் வேணும். அதுக்கு ஹாஃப் நெய் ஹாஃப் ஆயில் போட்டு ஃப்ரைட் ஆனியன் ரெடி பண்ணிக்கலாம். இனி வந்துட்டு ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. ஃப்ரைட் ஆனியன் இது பண்ண ஆயிலே ஆட் பண்ணிக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட்டு நல்லா எண்ணெயில் வதக்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க பொடியும் ஆட் பண்ணி எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு மட்டன் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பொடியும் மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு மிளகா பொடி, டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு, எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை மணம் போகட்டும். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு நல்லா குக்கரை வந்துட்டு லோ டு ஹை ஃப்ளேமில் வச்சு விசில் போட்டு எடுத்துக்கோங்க. மட்டன் வேகட்டும். இனி வந்துட்டு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஃப்ரைட் ஆனியன், பாதாம், 1 ஸ்பூன் கர்டு இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த கறியில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் குக் பண்ணால் சூப்பரான ஷாஹி மட்டன் குருமா ரெடி. ஃபைனலாக கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி, பச்சை மிளகா போட்டு இறக்கணும்னா சூப்பரான